அவரை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து போட்டி போடுறாங்க யூத். என்ன ரஜினி பயப்படுறாரு. இந்த லோகேஷ்லாம் வச்சு பார்க்கும்போது பயப்படுறாரு. ஏன்னா, அவ்வளோ வேலை வாங்குறானுங்க. கூப்பிடும்போது ரொம்ப மரியாதையா கூப்பிடுறானுங்க. படத்துல கமிட் ஆயிட்ட பிறகு நான் சொன்னேன், கால் மேல கால் பண்ணி, "வந்துட்டானாடா? சார் யார் சார்? அதான் வந்துட்டாரா? என்ன இன்னும் போடக்கூடாதா? கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கும்பிட்டு போடுறானுங்க. கமிட் ஆயிட்ட பிறகு ஒரு ஒரு வந்து ஒரு அதான் ஒரு என்ன சொன்னேன், ஒரு ஒரு 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா, "அப்பா வந்துட்டாராப்பா?" அப்படிதான் கூப்பிடுறானுங்க. அதுக்கு முன்னாடி ஐயா வந்துட்டாரா, அது வந்துட்டாரான்னுவானுங்க. அதனால தான் வந்து கையெடுத்து கூப்பிட்டு அனுப்புறாரு. யாரு? இந்த இளம் இயக்குனர்கள வந்து, "அப்பா போதும்பா." இப்ப அடுத்தது ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே பெருமூச்சு விடுவாரு. யாரு? "அப்பா நெல்சன், போதும் விட்டுருங்கப்பா. அப்பா ஒருத்தர இப்ப தான் அனுப்பிச்சேன். நீங்கலாம் இந்த பக்கம் வராதீங்க. பாய்ஸ் கார்டன் பக்கமே வந்துராதீங்க. போதும் நீங்க பண்ணது." அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ன சொல்ல கேட்டா, முழுக்க முழுக்க ஆக்ஷன்ன்றது வந்து இப்போ நீங்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கூலி படத்துல படம் வந்து ரஜினிக்காக தான் ஓடுனதே அந்த படம். சரிங்களா? எதுக்கு வந்து முதல் காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கத்தி வச்சு இந்த கறி வெட்டுற மாரி ஒரு சீனு. அவர் சிக்கன் கடைய வச்சிருக்காரு.